சுயரூபம் கு. அழகிரிசாமி. வேப்பங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் மாடசாமி தேவர் அப்படிங்கிறவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதாவது எப்பயுமே ரொம்ப வறுமையில் இருந்துட்டு ஒரு குடும்பம் முன்னேறிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மனசெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த வாழ்ந்து கெடுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப பணக்காரனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வறுமையான ஒரு நிலைமைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து கொடுமையிலையும் கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை தான் மாடசாமி தேவருக்கு. மாடசாமியோட தாத்தா மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்கக்கூடியவர். ஊருக்குள்ளே அவ்வளோ மரியாதை இருக்கும். அதனால் நம்ம தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். தாத்தா பயங்கர ரோசக்காரரு. என்ன அப்படின்னா, அவங்க தங்கச்சி வந்து அவங்க பையன் கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லிட்டாங்கன்னு கடைசி வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு போகவே இல்லை, கை நினைக்கவே இல்லை. நான் போக மாட்டேன்னு அவ்வளோ பிடிவாதத்தில் இருந்தவர். எல்லாருக்கும் ஏதோ தரக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு பேரன் தான் மாடசாமி தேவர். அடிக்கடி சொல்லிக்குவார், எங்கள் தாத்தாவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்குவார். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, மாடசாமி தேவர் வர்ற காலத்தில் வந்து வறுமை அந்த வீட்டில் ரொம்ப கூடி வந்துடுது. நிறைய கடன் ஆயிடுது. போகிறவன் வர்றவனெல்லாம் கடன் கேட்க ஆரம்பிக்கிறான், என்னோடய காசை கொடுன்ட்டு. இல்லை என்னென்ன வீரா வேஷம் பேசுவார், இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே உன் காசு வந்து சேரும் போ அப்படின்ட்டு. ஆனால் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லவே இல்லை. ஒரு நாள் காலையில் பல்லு விளக்குறாரு, வெறும் வயிற்றோட வாயை கொப்பளிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விறுவிறுன்னு வேப்பங்குளம் அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி போகிறார். போயிட்டு சரி ரொம்ப பசியாக இருக்குது, முருகேசன் பிள்ளை அங்கே தானே கடை வச்சுருக்காரு, பலகார கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் ஏதாவது கடன் சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெடுக்குன்னு அவர் பாட்டுக்கு நடந்து அந்த வேப்பங்குளம் கிராமத்தை நோக்கி அவர் போகிறார். போனால் முருகேசன் பிள்ளை கடையில் உட்காந்துருக்காரு. அவர் மாடசாமி தேவரை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா முருகேசன் பிள்ளைக்கு தெரியும், மாடசாமி தேவர் வந்து கடன் வாங்கி தான் சாப்பிட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா தெரியும்ல, ரொம்ப நாள் இப்போ இவரோட குடும்ப நிலையெல்லாம் தெரியுது. அப்போ அவர் கண்டுக்கலை. எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாரு. முருகேசன் பிள்ளை உட்கார்றாரு, எதாவது தருவானா, நம்மளை பார்ப்பானா, பேசுவானா அப்படின்ட்டு தானே வழியே 2 வார்த்தை பேசுகிறாரு முருகேசன் பிள்ளையை கூப்பிட்டு. ஆனால் முருகேசன் பிள்ளை அவ்வளோதான் முடிஞ்சது, வேறு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஆனால் ரோட்டில் பஸ்ஸிலேருந்து யாராவது இறங்கி வந்தாங்கன்னா வழியை நான் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வந்து நீ கடையில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை போய் கூப்பிட்றாரு. ஏன்னா அது காசு அவங்க சாப்பிடக்கூடியது. அது பஸ் ஸ்டாப்புக்கு எதிராப்படி வேறு கடை வச்சுருக்காரு. அப்போ போய் வழியை கையை பிடிச்சி இழுத்து வந்து சாப்பாடு சாப்பிட்டு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பிரயச்சத்தம் எடுப்பார். அப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக மாடசாமி தேவருக்கு பயங்கர தாங்கன்னா பசியே பயங்கரம். நாய் குந்தலாக உட்காந்துருக்காரு, ஏதாவது ஒன்று கிடைக்குமான்ட்டு. காலையில் நேரம் மத்தியானம் ஆயிடுது. மத்தியான நேரத்தில் வீட்டில் இருந்து முருகேசன் பிள்ளைக்கு சாப்பாடு வருது. ஒரு பையன் வர்றான், சாப்பாடு கொடுக்குறான். பையனை வந்து எப்பயுமே முருகேசன் பிள்ளை வந்து ஒரு திருப்தி அடையாத ஒரு ஜீவன். அப்போ அந்த பையனை வந்து திட்டுறான், இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே சேர்ந்து மாடசாமி தேவன் திட்டுறாரு. அப்படியாது. அப்போ முருகேசன் பிள்ளை அதுக்கு சண்டைக்கு போகிறார், நான் திட்டுவேன், நீ எதுக்கியா திட்டுற நீ அப்படின்னு. அப்போ அந்த மத்தியான நேரங்கிறது சாயங்காலம் ஆயிடுச்சுது. சாயங்கால நேரத்து இருட்டே ஆயிடுச்சுது. கடையை அடைக்க போகிற நேரம் வந்துடுச்சு. அப்போ காஃபி வந்து நிறைய மிஞ்சி போயிடும். ஒரு பானை நிறைய ஒரு அரை பானை காஃபி மிஞ்சி போயிடும். அதை எடுத்து ஒரு குவலையில் கூட தர மாட்டாருங்க, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையிலேருந்து ஒரு மனுஷன் பசியோடு உட்காந்துருக்கானே தான் கடை முன்னாடி, அந்த உணர்வு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. திடீர்னு வந்திருந்தா கூட தெரியாது அவர் பசியோடு இருக்காரா இல்லையான்னு. காலையிலேருந்து நம்ம கடை முன்னாடி தானே நாய் குந்தலாக உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அந்த காஃபியை போய் கீழே கொட்டுவான் அந்த முருகேசன் பிள்ளை. மாடசாமி தேவருக்கா மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே தெரியாது. இதுக்கிடையில் உட்காந்து பேசும்போதெல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு 12 சவரனில் முத்து மாலை எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக. இல்லாதவங்க முன்னாடி எப்பவுமே பெருமை பேசக்கூடாது. நான் இவ்வளோ வச்சுருக்கேன், அவ்வளோ வச்சுருக்கேன், நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன். ஆனால் அந்த பெருமை வந்து முருகேசன் பிள்ளை வந்து மாடசாமி தேவர்கிட்ட பசியில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் பேசுவார். கொட்டாவிலாம் அவருக்கு வரும். இதில் என்ன பசி ஏப்போம் இதெல்லாம் வரும். ஐயோ நல்ல வேளை இந்த வாயை திறந்து நம்ம சாப்பாடு கேட்டால் முருகேசன் பிள்ளை ஏதோ சொல்லிடுவானோ அப்படின்லாம் மனசுக்குள்ளே வந்து மாடசாமி நினைக்கும் போது கடைசியில் கடையெல்லாம் பூட்டி இருந்த கொஞ்சம் ஒரு 2-3 இட்லி இதெல்லாம் மிஞ்சி போயிடும். அப்போ அந்த இட்லிலாம் எடுத்து பொட்டெலாம் கட்டிட்டு முருகேசன் பிள்ளை கடையை அடைச்சிட்டு கிளம்பிடுவார். பின்னாடியே மாடசாமி தேவரும் போவார். அப்போ வாய் விட்டு கேட்டுருவார், அந்த மிச்சமான இட்லியாவது எனக்கு கொஞ்சம் கொடுங்க, கடனாக கொடுப்பா, நான் தந்துடுறேன் அப்படின்னு. முருகேசன் பிள்ளைக்கு பயங்கர கோவம் வரும். கடை உனக்கு தந்துட்டு அடுத்து யார் காசு தர்றது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவார். மாடசாமி தேவர் வந்து கெஞ்சுவார், எனக்கு கொஞ்சம் கூடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ தராமல் மறுபடியும் முருகேசன் பிள்ளை போகும்போது மாடசாமி தேவருக்கு பயங்கர கோவம் வந்துடும்.
அப்போ அந்த இடத்துல கட்டி உருண்டு சண்டை போடுற மாதிரி பண்ணிடுவாங்க. மாடசாமி தேவர் கோவம் வரும். முருகேசன் பிள்ளையை அடிப்பார். மாடசாமி தேவர் அடிச்சிருவார். போய் கீழே, ஏன்னா ஒன்றுமே சாப்பிட்டதுனால மாடசாமி தேவருக்கு தான் தெம்பு இல்லை, கீழே போய் விழுந்துருவார். அப்போ விழுந்ததுக்கப்புறமா அவன் மறுபடியும் பானை எடுத்து அந்த மிஞ்சி போன இட்லிலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பும்போது, இப்போ கூட உன் மனசு இறக்கம் இல்லையா அப்படின்னு மாடசாமி தேவர் கேட்குவான். இப்படி ஒரு தீனி நீ தின்னு உயிர் வாழணுமான்னு சொல்லிட்டு அந்த இட்லியை கொடுக்கும்போது மாடசாமி தேவருக்கு மனசுக்குள்ளே உரைக்கும். அப்படி இந்த இட்லியை நம்ம வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியை சாப்பிடாம தள்ளாடி தள்ளாடி தன்னோட வீட்டை நோக்கி அவர் நடந்து வருவார்.